அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு 5 நிமிஷமே போதுங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு முறுக்கு, நல்ல மொறுன்னு நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எப்போதுமே நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ 1 கப் மாவு சலிச்சாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நான் கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்து இந்த முறுக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ மாவை சலிச்சு எடுத்தாச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நம்ம 1.5 கப் மாவுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்தோன்னா 1/2 கப் அளவுக்கு தான் மாவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாவு நம்ம அரிசி மாவு கூடவே சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது கூட ஈஸியாக அதை நம்ம 5 நிமிஷத்துலேயே இந்த முறுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. கடையில் விற்கிற முறுக்குலாம் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இந்த முறுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ மாவு சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூணையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு ஒரே இடத்துல இல்லாமல் நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக வரும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவு பிசைறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் பாலில் தான் பிசையணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் தண்ணி சேர்த்தும் பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் பாலில் சேர்த்து நம்ம பிசையும் போது அந்த முறுக்கு சாப்பிடும்போது அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர் வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்த்து பிசையும் போது இந்த மாவு கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா வரும். தேங்காய் பால் சேர்த்து நம்ம பிசையும் போது நம்மளுக்கு பட்டர்லாம் தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் பாலை தெளித்து இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 1.25 கப் அளவுக்கு கரெக்டான தேங்காய் பால் தேவைப்பட்டுச்சுங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த முறுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். கரண்டியில் நம்ம பிழியும் போது நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கையிலலாம் எண்ணெய் தெரிச்சிடாமல் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி நான் கரண்டியோட பேக் சைடு தான் பிழிய போகிறேன். அது முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி கரண்டியில் கண்டிப்பாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஆயிலில் விழுகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரண்டியில் ஒட்டிக்கிட்டு முறுக்கு நம்ம சாய்க்கும் போது கீழே விழுகாது. எண்ணெயில் நல்லா எண்ணெய் தடவினதுக்கப்புறமா முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முறுக்கு பிழிஞ்சிட்டு லாஸ்ட்டாக அந்த எண்டை லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கெலாம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் சூடு பத்தாமல் சேர்த்திங்க அப்படின்னாலும் முறுக்கோட கிறிஸ்பினஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். எண்ணெய் நம்ம நல்லா காயணும். நம்ம எந்த பலகாரம் செஞ்சாலுமே எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணுங்க. அப்போ தான் அதோட கிறிஸ்பினஸ் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முறுக்கு 2 சைடும் நல்லா வெந்து அந்த ஓஸ் அடங்கி இருக்குது, பபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பபிள் சவுண்டெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா அப்படியே எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் இடியாப்பம் மாவு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.